வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். அதுலேயும் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சமையல் ஒன்று செய்ய போகிறோம். என்ன இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் இன்றைக்கு நல்ல ஒரு சத்தான பீட்ரூட் புட்டும் அதோட நண்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். அதை விட இந்த பீட்ரூட் புட்டை சொல்லணும் என்னென்றால் சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய புட்டு தான் சொல்லணும். என்ன அது அந்த சிவப்பு கலராக இருந்தால் ஆசைப்பட்டு கூடுதலாக விரும்பி சாப்பிடுவோம் சின்னாக்கள். இப்போ நாங்கள் நேரடியாக பீட்ரூட் கறி அப்படி வச்சு கொடுத்தா சாப்பிட விரும்ப மாட்டோம். ஆனால் நாங்கள் இப்படி புட்டோட சேர்த்து கொடுக்க கட்டாயம் சாப்பிடுவோம். அதை விட அந்த புட்டும் நல்ல வாசமாகவும் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்துட்டோம். எங்கட வீட்டை வந்துட்டோம். என்னத்தினக்காகண்டா எங்கட இடத்துல ஒரு மரண சடங்கு கொண்டு நடந்தது. அப்போ நாங்கள் அதுக்காக இன்றைக்கு இப்படியவே வந்துட்டோம். திடீரென வந்துட்டோம். இப்போ இந்த நினைப்பிங்க நேற்று அங்கே நாங்கள் டக்குன்னு இன்றைக்கு இங்கே வந்துட்டோம். அந்த காரணத்துக்காக தான் வந்து நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். என்ன நாங்கள் இப்போ பீட்ரூட் புட்டு செய்ய தொடங்க அப்புறம் அதுக்கு முதல் நாங்கள் 1 கிலோ கோதுமை நல்ல நீத்துப்பட்டியில் நல்ல வடிவாக அவிச்சு அரிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். அதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் 1/4 கிலோ அளவில் பீட்ரூட் எடுத்துருக்கிறோம். முதல் பீட்ரூட்டின் தோலெல்லாம் சீவி எடுக்கப்புறம் பீட்ரூட் புட்டு செய்கிறதுக்கு நாங்கள் பீட்ரூட் வாங்கிக்க நல்ல புது கிழங்காக வாங்கணும். அப்போ தான் நல்ல நிறத்தை காட்டும், நல்லாவும் இருக்கும். அந்த புட்டுக்கு நாங்கள் புதுக்கிழங்கா வாங்கினா சரி. இது நல்ல புதுக்கிழங்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நல்ல புதுக்கிழங்குன்னா அந்த மேல் இலை வாடாமலுக்கு இருக்கும். பீட்ரூட்டில் நிறைய சத்து இருக்குது. இந்த டெத்தங்கானாக்கெல்லாம் கூடுதலாக பீட்ரூட் அந்த மிரக்கறி வகையில் பீட்ரூட் கூடுதலாக சாப்பிட சொல்கிறது. நாங்கள் சின்னாக்களுக்கு எல்லாமே கூடுதலாகவே கொடுக்கணும் இந்த பீட்ரூட். அவையில் விரும்பி அந்த கறி வைக்க விரும்பி சாப்பிட மாட்டேன்றதுக்காக தான் இன்றைக்கு நாங்கள் அதோட பீட்ரூட் புட்டே செய்ய தொடங்கி இருக்கிறோம். பாருங்கள், இது நல்ல நிறமாக இருக்குது. பாருங்கள், அதுதான் இந்த கையில் கூட அந்த சாயம் பாருங்க அப்படி அந்த ஊறிக்கொண்டு வருது. நாங்கள் பீட்ரூட் தோலையெல்லாம் நல்ல வடிவாக சீவி எடுத்துட்டோம். இனி நாங்கள் நல்ல வடிவாக கழுவி எடுத்து வெட்டி எடுக்கப்புறம் நாங்கள் பீட்ரூட் புட்டுக்கு பீட்ரூட்டை நல்ல வடிவாக பட்டு அரைச்சி தான் எடுக்க போகிறோம். அரைச்சி எடுக்கிறதுக்காக நல்ல சின்ன நாங்கள் வெட்டி எடுக்க போகிறோம். இந்த அளவில் நாங்கள் வெட்டி எடுத்தால் சரி. நாங்கள் அளவளவாக வெட்டி எடுத்துட்டோம். இனி இந்த பீட்ரூட்டை நல்லா பட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். அரைச்சி எடுக்க ஒரு விஷயம், நாங்கள் கிணக்க தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் கட்டி பருவமாக அரைச்சி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மேரி காலம் தானே, கூடுதலாக நுழம்பு பெருக்கம் கூடுதலாக இருக்குன்னு இந்த டைமில் கொஞ்சம் நுழம்பு கூடவே இருக்கும். ஒரு 6 மணி டைமில் அப்பா பாருங்கள் அந்த காலம் முறைப்படியே பூவை போட்டிருக்கிறார். அதுவும் வேப்பங்குலையெல்லாம் அந்த பூவை போட்டிருக்கிறார். அந்த இப்படி போட்டால் நுழம்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் பூவை போட்டுருக்கேன். அதான் பார்த்திங்கன்னா நாங்கள் நல்ல பட்டை அரைச்சி எடுத்துட்டோம். இனி நாங்கள் அடுப்பு மூட்டி இதை காய்ச்சி தான் எடுக்க போகிறோம். அடுப்பு நல்லா எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் இந்த மண் சட்டிக்குள்ள தான் இந்த அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட்டை காய்ச்சி எடுக்க போகிறோம். பீட்ரூட் கன நேரம் காய்ச்சி போடணும் மட்டும் இல்லை. நாங்கள் ஒருக்கா கொதிக்க எங்களுக்கு இந்த நோம்பெல்லாம் பச்சை மணம் இல்லாமல் போகும். அதோட நாங்கள் சுடுதண்ணிக்கு பதிலாக தான் இந்த பீட்ரூட் சாறை வச்சுக்கொண்டு குழைக்க போகிறோம். இந்த மாவை புட்டுக்கு தேவையான அளவு உப்பை நாங்கள் பீட்ரூட் சாரோடையே சேர்த்துக்கொள்ளுவோம். நல்ல வடிவாக அப்படியே கிண்டி விடுவோம். பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. நாங்கள் இனி அப்படி நல்லா திக்காக இருக்குது பாருங்க. நாங்கள் இனி இறக்குவோம். நாங்கள் பீட்ரூட் குழல் புட்டு தான் செய்ய போகிறோம். முதல்ல தண்ணியை வச்சு நாங்கள் கொதிக்க வைக்க போகிறோம். நாங்கள் பீட்ரூட் புட்டு குழைக்க தொடங்க போகிறோம். இது சுடுதண்ணிக்கு பதிலாக தான் நாங்கள் இந்த பீட்ரூட் சாறு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். ரெண்டபடியாக கொஞ்சம் சூட்டோடையே தான் நாங்கள் குழைக்கணும். கொஞ்சம் அளவளவாக விட்டு குழைப்போம். அதோட உப்பு நாங்கள் பீட்ரூட்டுக்கு விட்டுருக்கிறபடியாக மாவுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்படி முதல் சுடும் சரியா நாங்கள் அகப்ப காம்பாலேயே இப்படியே கிண்டி விடுவோம். நாங்கள் கோதுமை மாண்டைக்கு அவிச்சு எடுத்ததுக்கான காரணம் நல்ல கலராக இருக்கும், நல்ல வடிவாக இருக்கும். அதுக்காகத்தான் நாங்கள் கோதுமை மாவில் எடுத்து நாங்கள் இன்றைக்கு இப்படி நல்ல வடிவாக குழைப்போம். நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியாக சுடுவது, அம்மா தான் குழைச்சி தாரணுன்றா.
நல்ல வடிவாக எங்களுக்கு புட்டு எப்படி சின்ன சின்ன புட்டாக இருக்குமோ அந்த பருவத்துக்கு குழைக்கணும். அதோட வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நாங்கள் பண்ணிச்சுட்டாலும் கொத்தியும் எடுத்துக்கொள்ளலாம், சின்ன சின்னனா கொத்தி எடுத்துக்கொள்ளலாம். நிறம் மாறி கொண்டு வருது. அதை விட அவிச்சு எடுத்தோம்னா நல்ல நிறம் வருமோ. ஆனால் நல்ல ஒரு பீட்ரூட் வாசம், நல்ல வாசமாக இருக்குது குழைக்கு. நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு, முதல் தடவையே கணக்க விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக அளவளவாக விட்டு குழைக்கணும். இப்படியே எங்களுக்கு வந்து ஆக கட்டியாக வேற இல்லை, நாங்கள் கொஞ்சமாக கொத்தி விடுவோம். கூடுதலாக எங்களுக்கு கொஞ்சம் குருணி போட்டு தான் விருப்பம். அப்போ அதனால் கொஞ்சம் சின்ன சின்னனா கொத்தி விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல சின்ன சின்ன புட்டாக கொத்தி எடுத்துட்டேன் பாருங்க. நல்ல நிறமாகவும் இருக்குது, அதோட வாசமாகவும் இருக்குது. ஏதோ கலரிங் போட்ட மாதிரி கிடக்கு. ஆனால் அவ்வளவும் சத்து இந்த புட்டு வந்து. இனி நாங்கள் குழலுக்க போடுவோம். அதோட தண்ணி வந்து எங்களுக்கு நல்லா கொதிச்சிட்டு பாருங்க, ஆவி பறக்குது. இப்போ நாங்கள் முதல் வந்து தேங்காய் பூ போட போகிறோம். இப்போ பீட்ரூட் புட்டு சேர்க்க போகிறோம். இப்படியே நாங்கள் மாறி மாறி போடுவோம். அந்த கலரை போட்டு அவிச்சோடனே நீங்கள் குறிப்பாக சொல்கிறீங்க நான் பீட்ரூட் புட்டு போட ஆசையாக கிடக்கு. உண்மையாகவே எனக்கும் அந்த எப்போ அவிச்சு எடுப்பீங்க சாப்பிடுவோம்னு இருக்கு. என்ன அண்டைக்கும் பார்த்தீங்களா குழல் புட்டு, என்ன மூங்கில் குழல் எல்லாம் அங்கே இன்றைக்கும் அதே நிலைமையாக போச்சு. ஆனால் மூங்கில் குழல்ல அவிக்கக்குள்ள புட்டு தண்ணியும் ஒரு வித்தியாசம் தெரியும், அப்படி ஒரு வாசம் வரும், நல்ல சுவையாக இருக்கும். அதுவும் அரிசி மாப்புட்டு தான் மூங்கில் குழலுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்படியே நாங்கள் அவிய விடுவோம். மாமா பார்த்தீங்கன்னா வாழை இலை ஒன்று வெட்டி கொண்டு வர புட்டு ரக்கிறதுக்கு, அதோட கருவேப்பமிலையும் முடிங்கொண்டு வர நண்டு கறிக்காம், நண்டு கறிக்கு. இதில் எனக்கு ஒரு சோகம் என்னென்றால் நேற்று இறால் கறி, இன்றைக்கு நண்டு கறி. நான் உடனே நினைச்சேன் நேற்று இறால் நண்டு ரெண்டுமே ஆள் சாப்பிடாது. ஆனால் மீன் கறி அம்மா சமைச்சிருக்கிறா மத்தியானம், அப்போ இன்றைக்கு மீன் கறியோட சாப்பிடட்டுங்க. ஓ, நீங்கள் மீன் கறியோட சாப்பிடுங்க இன்றைக்கு. எங்களுக்கு புட்டு நல்லா அவிஞ்சிட்டுது. என்னென்னா பாருங்க, இந்த 3 துளையாலையும் இந்த பக்கு ஆவி வழியில் போகுது பாருங்க. நாங்கள் இனி இறாக்குவோம். நாங்கள் இப்படியே இந்த மேல் மூடியை கலட்டி போட்டு அகப்ப காம்பால் இப்படியே தள்ளி விட. சரி, ஓ எப்படி இருக்கு பாருங்க, இப்படி இருக்கு அந்த புட்டு பார்க்கவே ஆசையாக இருக்கு. இப்போ எங்களோட தம்பி பிள்ளை வந்தா சரி, எப்படி இருக்கு எப்படி இருக்கு. ஆனால் நல்ல வாசமாக இருக்கும், உண்மையிலே நல்ல கலராயம் இருக்கு, கலராயம் இருக்கும். நாங்கள் இப்படியே எல்லா புட்டையும் அவிச்சு எடுப்போம். என்ன ஓ நல்ல வாசம், அந்த பீட்ரூட் வாசம் வருதோ. நாங்கள் பீட்ரூட் புட்டெல்லாம் நல்ல வடிவாக அவிச்சு எடுத்துட்டோம் பாருங்க. நல்லா பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது, சாப்பிடணும் போலவே இருக்குது உண்மையிலேயுமே. நாங்கள் அடுத்ததான் நண்டு குழம்பு வைப்போம், குழம்பு வச்சுட்டு சாப்பிடுவோம். நாங்கள் நண்டு குழம்பு வைக்க தொடங்க போகிறோம். பார்த்திங்கன்னா நண்டெல்லாம் நல்ல வடிவாக உடைச்சி கழுவி எடுத்து வச்சுருக்கு. இப்போ நாங்கள் நண்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். அதோடு பார்த்திங்கன்னா நண்டு குழம்புக்கு தேவையான அளவு தூளும் சேர்க்கிறோம். இதோட நண்டு குழம்பு நல்ல உரைப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும், அதனால் கொஞ்சம் தூள் கூடவே சேர்க்கிறோம் நாங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நல்ல பழப்புளி நாங்கள் கரைச்சி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்படியே நாங்கள் நல்ல வடிவாக குலுக்கி பிரட்டி விடுவோம். பார்த்திங்கன்னா உப்பு புளி தூளெல்லாம் நல்ல வடிவாக சேர்ந்து பிரண்டி இருக்குது. அடுத்ததாக நாங்கள் இந்த மண் சட்டிக்கெல்லாம் நண்டு கறி சமைக்க போகிறோம். அடுப்பில் வைப்போம். சட்டி நல்லா சூடாகிட்டுது. நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுது. நாங்கள் தாளிக்கிறதுக்காக முதல் கடுகும் பெருஞ்சீரகம் போடுவோம். கடுகு பார்த்திங்கன்னா நல்லா வடிச்சிட்டுது. நாங்கள் வெந்தயம் சேர்க்க போகிறோம். வெந்தயம் வந்து நாங்கள் கொஞ்சம் கூடவாகவே நண்டு கறிக்கு போடுவோம். ஏனெண்டா நண்டு பொதுவாகவே சூடு கூடினதுன்றபடியாக நாங்கள் வெந்தயம் கூட போடுவோம். அதோட பார்த்திங்கன்னா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் போடுவோம்.
இது நல்லா வடிவாக பிரட்டி விடுவோம். உங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கிட்டுது. நாங்கள் உப்பு தூள் புளியெல்லாம் சேர்த்து பிரட்டி வச்சுருக்கிற நண்டை இதோட சேர்க்க போகிறோம். இப்போ நாங்கள் நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். இந்த உப்பு தூள் புளியோடு சேர்ந்து நண்டு நல்ல வடிவாக அவியட்டும். எங்களுக்கு அப்படியே நாங்கள் மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா நண்டெல்லாம் நல்லா அவிஞ்சு அப்படியே தூளெல்லாம் திரண்டு போயிருக்கு பாருங்க. இப்படி இருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் கிணக்க இல்லை, முதலாம் பால் கொஞ்சமாக சேர்ப்போம். நண்டு குழம்பு வந்து எங்களுக்கு ஆக தண்ணியாக இருக்கக்கூட, கொஞ்சம் திக்கான குழம்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா தேங்காய் பால் விட்டாச்சு. நல்ல வடிவாக பிரட்டி போட்டு எங்களுக்கு பால் கொதிக்கட்டுக்கு மீனி நாங்கள் மூடி விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு சத்தம் கேட்குது. நாங்கள் திறந்து பார்ப்போம். பாருங்க இப்படி கொதிக்குது. பாருங்க இப்படி இருக்குது. நண்டு குழம்போடு நல்லா சேர்ந்து இருக்குது பாருங்க. நாங்கள் இப்போ இடித்து வச்சுருக்கிற நச்சீரகம், மிளகு, உள்ளி எல்லாத்தையும் சேர்ப்போம். அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு நாங்கள் மூடி விட்டுட்டு இறக்க சரி. எங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆகிட்டுது. நாங்கள் அப்படியே திறந்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டுது. நாங்கள் கடைசியாக முருங்கை இலையை நல்ல வடிவாக கழுவி போட்டு உருவி எடுத்துருக்குறோம். அதையும் சேர்த்துக்கொள்வோம். முருங்கை இலையன்னு போடுறேன்டா சில பேருக்கு அந்த நண்டு வந்து வயிற்றுக்கு எதுவும் செய்யும், மற்றது சமிபாடுகள் அந்த பிரச்சனைக்காக தான் நாங்கள் முருங்கை இலை சேர்க்கிறோம். அப்படியே நாங்கள் நல்ல வடிவாக அப்படியே இருக்கோம் பிரட்டி விடுவோம். அப்படியே நாங்கள் இனி இறக்குவோம். இன்றைக்கி நல்ல சுட சுட ஒரு நண்டு குழம்பும் பீட்ரூட் புட்டும் என்ன சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா பீட்ரூட் புட்டு எப்படி இருக்கு. அதோட நண்டு குழம்பு இது உங்களுக்கு தான் போடுறீங்க. ஓ பெருசாக தேடாதோ. ஐயோ 2 வருது. ஒரு நண்டு காலம் நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் என்ன. ஓ இப்போ பார்த்தீங்களென்றால் நண்டு கறியும் புட்டும் அவிச்சு எடுத்தாச்சேண்ணே. அது பீட்ரூட் புட்டும். பீட்ரூட் புட்டும். எனக்கு பார்த்தீங்கன்னா மீன் கறி. நான் நண்டு சாப்பிட்றேன் இல்லை. மாமாவுக்கு வந்து நண்டு தலை வந்துருக்கு. நண்டு இப்போ சாப்பிடுவோம். பசிக்குது பயங்கரமாக. ஒரு மாதிரி நல்ல வாசமாக இருக்குது. புட்டு நல்ல ஒரு வாசம் கொண்டு வருது தானே. புட்டுக்கும் நண்டு குழம்புக்கும் நல்லா இருக்குது. ஓ அதை விட புட்டு நல்ல சொப்டாக இருக்குல்ல. நல்ல சொப்டோ. நல்ல வாசமாக இருக்குது. நல்ல ஒரு வாசம். அதோட பார்த்தீங்கன்னா சின்னாக்களுக்கெல்லாம் நல்லாமான்னு சொல்லி போட்டு நாங்கள் பெரியாக்கள் மட்டும் சாப்பிட்றோம். இன்னைக்கு அங்கேயாவைக்கு விளக்கி சாப்பாடு கொடுத்தாச்சு. அவையால் அவிக்க சாப்பிட்டேன். விரும்பி சாப்பிட்டேன் வேண்டாம். உண்மையிலேயுமே அந்த கலர் புட்டு தாங்கன்னு நல்லா விரும்பி சாப்பிட்டவே. வடிவாக நல்லா இருக்கு. ஓ நாங்கள் 8:30 இந்த வீடியோட கேட்கணும். 8:30 தாண்டிட்டுது. ஆக சாப்பிட்டு நித்திரியாகவும் போயிட்டு உண்மையாக நல்ல ஒரு சத்தான புட்டுன்னு தான் சொல்ல வேணும். ஏன்னா நல்ல ஒரு சுவையாக இருக்குது. இந்த பொறுத்தளவு நல்லா இருக்குது. குழம்பும் நல்லா இருக்கு. நல்ல வாசனையாக இருக்குது. அது எனக்கு தெரியாது. குழம்பு நல்லா இருக்கா இல்லையோண்டு நீங்கள் தான் சொல்லணும். இல்லை ரெண்டும் நல்லா இருக்கா. முருங்கமீன வாசம் புரிம்பாக இருக்குது. இது கொஞ்சம் இது மீனும் அந்த மாதிரி இருக்குது. சொல்லி வேற இல்லை.
இப்போ குழம்பு எந்த ரேட்டு கிடாது இல்லை அக்கா எப்படி நல்லா இருக்கும் அம்மா கேட்குறேன் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிற இதில் பாருங்க எங்களை கேட்க என்ன வேறு உண்மையா என்ன சொல்கிறேன்னு தெரியும் எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நண்டு குழம்பா இருந்தாலும் சரி பீட்ரூட் புட்டுனாலும் என்ன மாதிரி இருக்குது நீ ஒன்றுமே சொல்கிறீங்க நண்டு கறி ஒன்றும் சொல்ல மாட்டேன் நண்டுன்னா நிறைய விருப்பம் இப்போ ஒரு கதையும் இல்லாமல் நடக்குது சாப்பாடு நீங்களும் உண்மையிலேயே வந்து இப்படி செய்து பாருங்க உண்மையாக தான் பீட்ரூட்டில் இப்படி செய்து பாருங்க சின்னாக்களும் விரும்பி சாப்பிடுவோம் அதை விட நாங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது நல்ல வாசத்தோட நல்ல சொப்டாயும் இருக்குறேன் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க ஆனால் நண்டு குழம்பு தான் நல்லா இருக்கும் புட்டு உண்மையாகவே நல்லா இருக்குது நல்ல அந்த உரைப்பெல்லாம் கொஞ்சம் உரைப்பு கொஞ்சம் முன்னுக்காகவே நிற்கிது நல்ல ஒரு உரைப்பாகவும் இருக்குது எனக்கு மீன் குழம்பு நல்லா இருக்குது அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோமோ அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம் நன்றி வணக்கம்